வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வில்லிவாக்கம் தொகுதியில நேற்று இரவு நடந்த ஒரு மீட்டிங்கு, பொதுமக்கள் சந்திப்பு. அதுல ஆதவ் அர்ஜுனா நிக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதி தான் அது. அங்க கண்ணாடி பாட்டில்களை உடைச்சு நல்ல கொத்தா எடுத்து கூட்டம் நடக்கிற இடத்துல வீசியிருக்காங்க சில எதிர்க்கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கைது செய்திருக்கிறது போலீஸ். அதை பத்தி டீட்டெயிலா அந்த வீடியோக்குள்ள நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். சரி, ஓகே. இந்த 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது மிக பரபரப்பாக மக்கள் உயிரை பணயம் வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் களம். இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் களம் எப்படி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல இந்த தேர்தல் களம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. எம்ஜிஆர் காலகட்டத்தில் என்ன தேர்தல் களம்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆரோட எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்க பெரிய ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை தூண்டணும், அல்லது ஒரு சலசலப்பு, ஒரு கை கலப்பு, போலீஸ் தடியடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சில கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய கூட்டத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அனைத்தும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1972, 73, 74 காலகட்டங்கள்ல வாழ்ந்தவங்களை கேட்டா சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவ் அர்ஜுனா வேட்பாளராக அங்க அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவர் தான் அந்த வில்லிவாக்கம் தொகுதியோட வேட்பாளரும் கூட. அவர் என்ன நேற்றைய தினத்துல தன்னுடைய தொகுதியில மக்கள் சந்திப்பை நேற்று நடத்தினாரு. நடத்தும் போது நாஞ்சில் சம்பத் பேச்சாளர் அவரையும் கூப்பிட்டு மக்கள் சந்திப்புல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சலசலப்பு கூட்டத்துக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய மேல, தலைமையில, தோல்டர்ல, மடி மேல, அல்ல சுத்தி இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாத்துக்கிட்டையும் மேல கண்ணாடி சீசா துண்டுகள் விழுந்துச்சு. கண்ணாடி சீசா துண்டுகளை பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, இந்த எங்கேயும் இல்லாம கண்ணாடி துண்டுகள் விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே யாரும் எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காருங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதவ் அர்ஜுனா மேடை விட்டு கீழே இறங்க அங்க நிர்வாகிகள் தடுக்க, அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து மாடி மேல 2 பேர் கண்ணாடி துண்டுகளை கொத்தா கையில் எடுத்து, அதாவது பாட்டில உடைச்சி கண்ணாடி துண்டுகளை கொத்தா எடுத்து கூட்டத்துல நடுவுல வீசியிருக்காங்க. யாராச்சும் ஒரு கண் மேலேயோ அல்லது வேற யாராச்சும் ஆபத்துக்குரியான இடத்துலயோ பட்டிருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தாவேக்கருடைய பொதுக்கூட்டத்தை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க 2 பேர் பண்ணி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தரவுல கூறப்படுது. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 நபர்களையும் பிடிச்சாச்சு. அந்த 2 நபர்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க போதையில் இருந்தோம், நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா அந்த ஏதோ வீசணும், செவுத்துல அடிச்சோம், அந்த செவுத்துல அடிச்சது தெரிச்சு போய் அவங்க மேல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது உண்மையான ஆதாரமான வீடியோவை ஆதவ் அர்ஜுனா கிட்ட அது இந்த வீடியோ இருக்கு. அது என்ன மாதிரி வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ. அதாவது கிட்டத்தட்ட வேணும்னே அவங்க அந்த சீசா பாட்டில கையில் எடுத்து வீசுறது போல அந்த வீடியோ அமைஞ்சிருக்கிறதுனால அந்த வீடியோ இப்போதைக்கு அவங்க வெளிவிடாம உள்ளே வச்சிருக்காங்க. இவங்க கேஸ் ஏதாவது மாத்தி கீத்தி போட்டாங்கனோ அல்லது இந்த இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. எது எப்படியோ பொதுக்கூட்டங்கள் நடத்துற இடத்துல மக்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 20 நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் 22, 23, 22, 21 தேதி வரலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரவில் மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையம், போலீஸ் அதிகாரிகள், மற்றபடி அரசின் சார்ந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய எல்லாரும் சொல்ற விஷயம் அதுதான். இந்த ஒரு 20 நாள் மட்டும் நீங்க மிகவும் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ மூலியம் அவங்களும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். சரி, ஓகே. இந்த மாதிரி கைகலப்பு கூட்டங்கள் இந்த மாதிரி சீசா பாட்டில் உடைச்சு போடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா வேணும்னே தூரமா இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கல்லோ அல்லது வேறு ஏதோ கட்டையோ இந்த மாதிரி தூரத்துல இருந்து எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி
வேலையெல்லாம் யாரு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பரப்புரை நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிலர் தான் இந்த மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனன் இது வந்து மிகவும் கடுமையாக எச்சரித்துள்ளார். இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே தெருவில் உட்கார்ந்து போராடுவோம். அவங்களுக்கு நல்ல கரெக்டான தண்டனை கிடைக்கிற வரை நாங்க வந்து போராட்டத்தை தொடருவோம். எங்க அகிம்சையான முறையில் நாங்க போராடுவோம். நாங்க எல்லாரும் ஒரே ஒரு விசில் அடிச்சா போதும், ஒரே ஒரு மெசேஜ் குரூப்ல போட்டுட்டா போதும், ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் திரண்டுருவாங்க இந்த இடத்துல. ஆனா நாங்கெல்லாம் இதெல்லாம் பொறுத்து போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லபடி அகிம்சையான வழியில் நீங்க போங்க. யார் நம்மளை திட்டினாலும் திருப்பி அவங்களை நீங்க திட்டாதீங்க. அவங்க வந்து இம்சை பண்ணா கூட நீங்க அகிம்சையா போய் அந்த நம்மளுக்கு சேர வேண்டிய விஷயத்தை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ரெண்டாவது வந்து மக்களுக்கு பாதுகாப்பா நடந்துக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. நாங்க அதன்படிதான் போயிட்டு இருக்கோம். நீங்க தேவையில்லாம இந்த பாட்டில் எல்லாம் போடுற வேலை வச்சுக்காதீங்க. பாட்டில் எல்லாம் போடுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பாருங்க, எனக்கு என் மேல வீசுங்க, என்னுடைய தொண்டர்கள் மேல வீசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனன் மிகவும் வந்து கடுமையாக சில விஷயங்களை பதிவு பண்ணாரு. இது வந்து எல்லாத்துக்கும் நடக்குமான்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நடக்கிறத விட விஜயினுடைய கட்சிகளுக்கு அதிகமா நடக்கும். ஏன்னு தெரியுமா, மக்களோட கிரேஸ் அதிகமா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதிகமான ஒரு மக்கள் வந்து யாரை விரும்புறாங்களோ அவங்க இமேஜை உடைக்கணும். அப்படிங்க இந்த கூட்டத்துக்கு போனா இப்படி எல்லாம் சீசா அடிப்பாங்க, இந்த கூட்டத்துக்கு போனா இப்படி தடிநடி நடக்கும், இந்த கூட்டத்துக்கு போனா கைது செய்யப்படுவாங்க, இந்த கூட்டத்துக்கு போனா நம்மளுக்கு வந்து கட்டையில் அடிப்பாங்க, இந்த கூட்டத்துக்கு போனா மிதிப்பாங்க, இந்த கூட்டத்துக்கு போனா கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து மிகவும் வந்து வெக்ஸ் ஆகி கிடக்குறாங்க அப்படிங்கறதுதான் வந்து ஒரு உண்மை. இருந்தாலும் அவருக்கு உண்டான அந்த விஜய்க்கு உண்டான அந்த கிரேஸ் வந்து குறையவே கிடையாது. அதன் மூலியமா தான் மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பெரம்பூர்லயும் சரி, கொளத்தூர்லயும் சரி அவ்வளவு மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டம் வந்து இன்னும் கரூர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொளத்தூரையும் டி நகரையும் வந்து அவர் வந்து வேண்டாம், கொளத்தூரையும் வில்லிவாக்கத்தையும் டி நகரையும் அவர் வந்து வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இரவு நேரம் ஆயிட்டதுனால எதுன்னு சம்பவம் நடக்கலாம், நம்மளால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, மீண்டும் ஒரு ஸ்டாம்பிட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் திரும்பி போயிட்டாரு அப்படிங்கிறது உண்மை. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த பாட்டில் வீசின ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காரங்க தான் வீசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தாவைக்காவினரே வந்து குற்றம் சாட்டுறாங்க. அந்த கட்சிக்காரங்க யாரு, அவங்க எதனால் வீச சொன்னாங்க, இது என்ன ஒரு பெரிய இஷ்யூவா மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து சொல்ல போறாங்க. அதுவரை நாமளும் பொறுத்திருந்து அதை பார்ப்போம். எனக்கு இப்பதான் விசாரணை போயிட்டு இருக்கு. நேற்று இரவு நடந்தது தானே விசாரணை போயிட்டு இருக்கு. போன உடனே கண்டிப்பா இதை வந்து என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து பேசுவோம். சரி, ஓகே, என்ன நடந்தாலும் சரி, இந்த மாசம் இந்த மாசம் தேர்தல் மாசம், இந்த மாசத்துல 1ஆம் தேதி இன்னிலிருந்து இந்த 20 நாளைக்கு மட்டும் மக்கள் சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் பெரிய பெரிய கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு ரொம்ப நுண்டி அடிச்சுட்டு ஓடுற கூட்டங்கள் எல்லாம் போகாதீங்க. அந்த மாதிரி இடங்கள் நம்மளுக்கு சேஃப்டி இல்லாத இடம். வயதானவர்கள், அது வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகள், உடல் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்க யாரும் வந்து குறிப்பா இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் கலந்துக்காதீங்க. இது வந்து அன்போட உங்க மேல் இருக்கிற ஒரு பாசத்தோட நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.